இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மோசடி எது தெரியுமா? பணம் பார்த்து, நகை பார்த்து, பொருள் பார்த்து, சொத்து பார்த்து, அழகு பார்த்து, நிறம் பார்த்து, பாரம்பரியம் பார்த்து, நாள் பார்த்து, நேரம் பார்த்து, எல்லாத்துக்கும் மேல ஜாதி பார்த்து திருமணத்தை நிச்சயம் பண்ணிட்டு அழைப்பிதழ்ல இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு வசமா ஒரு வசனம். இதுதான் கர்த்தரால் வந்ததா? கர்த்தருக்கு புறம்பான வகையில சுய வெறியோட நிச்சயம் பண்ணிட்டு அவரால வந்ததாக அச்சிடுறதுதான் இந்த உலகத்துல மிகப்பெரிய மோசடி. எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு செய்யறோம். நம்ம விருப்பப்படி பொண்ணு மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நாளைக்கு அவங்க ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுக்க முடியாம, சேர்ந்து வாழ முடியாம பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னா, கடவுளே இந்த கல்யாணத்தை உம்முடைய சித்தப்படிதானே செஞ்சோம், ஏன் இப்படி பண்ணிட்டீர்னு அவரையே கேள்வி கேட்கிறோம். இது என்னங்க நியாயம்? பணம், பொருள், சொத்து, அழகு இதெல்லாம் வெளியே தெரியற விஷயங்கள். இத மட்டுமே பாக்குற நமக்கு மத்தவங்களோட குணம் தெரியாது. நாம அடுத்தவங்களுடைய முகத்தை தான் பாக்குறோம். ஆனா தேவன் இருதயத்தை பாக்குறாரு, அவங்க குணத்தை பாக்குறாரு. தேவனுடைய சித்தப்படி நம்ம திருமண காரியங்களை அவர் கரத்துல விடுவோம். தேவனுடைய சித்தத்துக்கு விடுதல்னா என்ன? நமக்குன்னு எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாம அப்படியே அவர் சித்தத்துக்கு நம்மளை ஒப்புவிப்பதுதான் தேவனுடைய சித்தத்துக்கு விடுறதுன்னு அர்த்தம். அப்படி செய்யாம நமக்கு பிடிச்சவங்கள நாம தேர்ந்தெடுத்துட்டு, ஆண்டவரே நீர் இந்த திருமணத்தை ஆசீர்வதியும்னு சொன்னா அது சரியில்லை. வேதம் சொல்லுது, உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன, ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார்.